ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பூண்டு குழம்பு சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிப்பியில் பூண்டோடு சேர்த்து அடிஷ்னலாக ஒரு இன்க்ரீடியன்ட் நான் இதில் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிப்பியில் இந்த இன்க்ரீடியன்ட் சேர்க்கறதுனால இது இன்னும் ரொம்ப நல்ல சுவையாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்க போகுது. ஸோ இந்த சிம்பிளான பூண்டு குழம்பை டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். பூண்டு குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு, வெந்தயம், அப்புறம் ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 2லிருந்து 3 நிமிஷத்துக்கு வதங்க விடலாம். அடுத்ததா இதில் தக்காளி சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் வதங்கிட்டு இருக்க டைமில் நம்ம ஒரு 10லிருந்து 15 பூண்டு எடுத்து இந்த மாதிரி இடித்து வச்சுக்கலாம். பூண்டு குழம்புக்கு முழுசாக பூண்டு போடுறதோட இந்த மாதிரி இடித்து போட்டிங்கன்னா நல்ல டேஸ்டியாக இருக்கும். அடுத்ததான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்துட்டு ஒரு 2லிருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்க விடுங்க. பூண்டோட வாசனை வந்துடணும். அதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் நான் இங்கே மஞ்சத்தூள் அப்புறம் கலந்தத்தூள் சேர்த்துருக்கேன். கலந்தத்தூள் இல்லை குழம்புத்தூள் இல்லாதவங்க வெறும் மிளகாத்தூள் அப்புறம் தனியாத்தூளை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இது அப்படியே விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதங்க விடுங்க. இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறமா மசாலா கருகா விடாமல் பார்த்துக்கோங்க. ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு அதோட தண்ணியை அடுத்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். யூஸ்வலாக செய்கிற சாம்பாரோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக புளி தண்ணி இதில் நீங்கள் சேர்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 1 கிளாஸ் தண்ணி இதில் நான் சேர்த்துட்டு இப்போ இந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம கொதிக்க விடணும். எந்த ஒரு புளி குழம்பாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு நீங்கள் அதை கொதிக்க விடுறீங்களோ அந்த அளவுக்கு அதில் நல்ல டேஸ்ட் இருக்கும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா திறந்து இதில் நம்ம இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ நம்ம புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட போகிறோம். ஒரு 15 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். அடுத்து 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி இருக்கும். நடுவில் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க. கரெக்டாக 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த அளவுக்கு சுண்டி எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வெளியே வந்துடணும். இந்த ஸ்டேஜில் ஒரு 10லிருந்து 15 முருங்கைக்கீரை இலையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது டோட்டலாக ஆப்ஷனல் தான். ஆனால் நீங்கள் யூஸ்வலாக செய்கிற பூண்டு குழம்போட இந்த மாதிரி கொஞ்சமாக முருங்கைக்கீரை சேர்த்து செய்யும்போது நல்ல ஃப்ளேவரும் நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட பூண்டு குழம்பு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக சிம்பிளாக தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி குழம்பு வகைகள் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா அடுத்த வீடியோவில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.